இப்புவியில் நான் வந்து செல்வது ஒரு முறைதான். எனவே நான் இங்கே ஒரு நற்செயல் புரிந்திட வேண்டும். இதை தள்ளி வைப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ இடமில்லை. ஏனெனில் மீண்டும் ஒரு முறை நான் இப்புவியில் வரப்போவது இல்லை. இப்புவியில் நான் வந்து செல்வது ஒரு முறைதான். எனவே நான் இங்கே ஒரு நற்செயல் புரிந்திட வேண்டும். இதை தள்ளி வைப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ இடமில்லை. ஏனெனில் மீண்டும் ஒரு முறை நான் இப்புவியில் வரப்போவது இல்லை. இதை சொன்னவர் ரொம்ப ஆச்சரியங்க. எங்க தேனி மாவட்டத்துல கம்பம் பெரியகுளம் பகுதியில் உள்ள தண்ணிகளை பூரா வேஸ்டா போறத எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டினார். அருமையான அணையை கர்னல் பென்னி குயிக்கு வெள்ளக்காரன் ஆங்கிலோ இந்தியன் தன்னுடைய நாட்டுக்கு போய் ஆங்கிலேய அரசு தனக்கு கொடுத்த பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டுக்கு போய் தன்னுடைய சொத்தை பூரா வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டினார். மிகச்சிறந்த ஒரு மனிதன். அவர் தான் சொல்றாரு, இந்த புவியில நம்ம ஒரே ஒரு முறை தாங்க பிறக்கிறோம், இன்னொரு முறை நம்ம பிறக்க போவதில்லை. இந்த ஒரு முறை பிறக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பேரால மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ நன்மை செய்யற மாதிரி ஒன்றை செஞ்சுட்டு போயிடணும். இன்னொரு தடவை நம்ம பிறக்க போறதில்லை. அதனால இதை தவிர்ப்பதற்கோ அவாய்ட் பண்றதுக்கோ சந்தர்ப்பமே கிடையாது, இடமே இல்லை என்றார். ரொம்ப அருமையான மனிதன். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டின கர்னல் பென்னி குயிக்கு அவருடைய நாட்குறிப்பேட்டில் இதை எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கும் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே தார தப்பட்ட மேலதானம், ஒரே ஆட்டம் பாட்டம். தங்க வீட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் பென்னி குயிக்கு ஏதாவது அந்த அவர் பேர்ல அவர் ஞாபகமா அந்த பேரை வச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த பென்னி குயிக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மக பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். உங்க தாத்தா கட்டின இந்த டேமை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவங்களுக்கு நிறைய தடல் புடல் விருந்து நல்லா அவங்கள மரியாதை பாராட்டினாங்க. அதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம பிறக்கிற ஒரே ஒரு தடவைனாலும் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு சாகணும். அதுதான் அந்த பென்னி குயிக் சொன்னது. நன்றி.